ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அட்சய திதிக்கு நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன், அதுவும் இல்லாமல் அதை வாங்குறதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது இந்த ஐடியா சிலருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த வருஷம் அட்சய திதிக்கு செலவே இல்லாமல் தங்கம் வாங்குறதுக்கு இப்படி ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணும் பொழுது அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் அட்சய திதியில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 2-3 கடைகளோட பேம்ப்ளெட் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அட்சய திதியில் செலவே இல்லாமல் தங்கம் வாங்குறதுக்கு போன வருஷம் இந்த பிளானை தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் கடை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழசுக்கு புதுசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஆப்ஷனை தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். எந்த கடையில் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும், நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோட இடையில உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பழசுக்கு புதுசு ஆஃபர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நான் பார்த்த வரைக்கும் எந்தெந்த கடைகளில் இருக்குது, அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கியிருக்கேன், எந்த கடையில் வாங்கினேன், அதில் எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, பழசுக்கு புதுசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் இருக்குது. இது எந்த கடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்கிறது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கடைக்கு நேரடியாக போய் இந்த பேம்ப்ளெட்டை வாங்கி அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிற மட்டும்தான். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிகோல்டு வந்து ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது தங்கமயில் ஜுவல்லரியில். இதையுமே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிஜிகோல்டு பற்றி முழுமையான ஒரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பழசுக்கு புதுசு ஆஃபரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் பழைய தங்கத்தை வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அதாவது குறைந்தபட்சம் 8 கிராம், அதாவது 1 பவுன் இருந்தால் 1 பவுனுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த பழசுக்கு புதுசு ஆஃபரில் வந்து இந்த கடையில் நம்ம வந்து டெபாசிட் பண்ண முடியும். இந்த திட்டத்தோட கால அளவு பார்த்தீங்கன்னா 330 நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 11 மாதங்கள் கழித்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். 11 மாத முடிவில் பார்த்தீங்கன்னா 22 கேரட் தங்க நகைகளை செய்கூலி சேதாரத்தில் 75% தள்ளுபடியோட இந்த கடையில் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. நான் வந்து லாபம் அப்படின்னு நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த செய்கூலி சேதாரம் தான். ஏன்னா நீங்கள் வாங்குகிற நகைகளுக்கு நம்ம அதிகமாக நம்ம செலவுகளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம். நார்மலாக ஒரு 10% உள்ள நகையை எடுத்தாலுமே 1 பவுன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து 8,000 ரூபாய் நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் 2 பவுன் எடுக்கிறீங்கன்னா 16,000 ரூபாய், 3 பவுன் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 25,000 ரூபாயாவது நம்ம வந்து எக்ஸஸாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பட் இந்த பழசுக்கு புதுசு ஆஃபர் மூலமாக எடுக்கும்பொழுது அந்த பணம் நம்மளுக்கு கூடுதலாக நம்ம வந்து தங்கத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து 75% மட்டும் தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து நம்ம வந்து தங்கமாக சேகரிக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறது ஒரு 60 கிராம் எடையுள்ள ஒரு தங்கத்தை, அதாவது பழைய தங்கமாக இருக்குது அப்படின்னா, அதை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அது வந்து 916 இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 11 மாதங்கள் கழித்து 22 கேரட் நகையை வந்து 60 கிராமாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, புது தங்க நகையாக வாங்கிக்கலாம். அதில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 75% வந்து தள்ளுபடியை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு வந்து ஜிஆர்டி கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் தங்க நகை வாங்குறத வந்து வாடிக்கையாக வச்சுட்ருக்காங்க. அதனால் அங்கே என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயுமே வந்து கோல்டன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் இப்படி ஒரு ஆப்ஷன், அதாவது டெபாசிட் ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு. அந்த டெபாசிட் ஸ்கீம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 மந்த்து கழித்து தான் நம்ம வந்து இந்த டெபாசிட் ஸ்கீம்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புது தங்கத்தை நம்ம வந்து வாங்கிக்க முடியும். பட் அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொடுக்குற தங்கம் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த கடையில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெபாசிட் பண்ண முடியும். அதாவது பணமாகவும் டெபாசிட் பண்ணிக்கலாம், பழைய தங்கமாகவும் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம டெபாசிட் பண்ணுற பணம் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அப்படி இருக்கிற அதை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 11 மாதங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 330 நாட்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம்
சேதாரம் வந்து அப் டு 18%. அதாவது 18% வரைக்கும் இருக்கிற நகைகளை நம்ம வந்து 100% என்ன பண்ணலாம் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம முதல்ல சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 75% டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. பட் வந்து ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 18% வரைக்கும் இருக்கிற நகைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து 100% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்சமான கலெக்ஷன்ஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து 75%, இது 100% அப்படின்னா இதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களோட ஐடியாவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கடை, இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லலிதா ஜுவல்லரி. இந்த லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 100% வந்து வேஸ்டேஜ். இந்த 100% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லா நகைகளுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் குறைவாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெபாசிட் ஸ்கீமை பார்த்தீங்க அப்படின்னா நான் டெபாசிட், அதாவது போன வருஷம் அட்சய திதி அப்போ நான் வந்து டெபாசிட் பண்ணி இப்போ வந்து ஒரு 25,000 30,000 ரூபா வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஒரு நகையை வந்து வாங்கியிருக்கேன். அதை வந்து இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் எந்த கடையில் வாங்கினேன் அப்படிங்கிறத. இதில் வந்து 100% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதோட கூடுதலாக இங்கே வந்து என்ன ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ முதல்ல பார்த்த ஜிஆர்டி ஜுவல்லர்லையும் தங்கமயில் ஜுவல்லர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 330 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ் லெவலில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாதங்கள் கழித்து கூட நம்ம வந்து தங்கத்தை வாங்கிக்கலாம். இப்போ 5 மாதம் கழித்து நீங்கள் வாங்குறீங்கன்னா 5%ல் இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 6 மாதம் அப்படின்னா 6%, 7 மாதம் அப்படின்னா 7%க்குள்ளே இருக்கிறது, 8 மாதம் அப்படின்னா 8%க்குள்ளே இருக்கிறது, 9 மாதங்கள் அப்படின்னா 9%க்குள்ளே இருக்கிறது, அதே 10 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா 10%க்குள்ளே இருக்கக்கூடிய நகைகளை 100% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளால் எடுத்துக்க முடியும். அதுவே 11 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கடையில் என்ன மாதிரியான டைப் ஆஃப் கோல்டு ஜுவல்லரி இருக்கோ அந்த கோல்டு ஜுவல்லரியை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து செய்கூலி சேதாரம் 100% இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொன்னாங்க. அதே மாதிரி இந்த டைமண்ட் ஜுவல்லரிக்குமே இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா 50% லெஸ் பண்ணி அவங்க கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து இந்த கடையில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் பார்த்த 3 கடைகளில் இந்த மாதிரியான டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. அதாவது பழைய தங்கத்தை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னாடியே நம்ம புக் பண்ணிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இவங்க கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மற்ற கடைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஆர்டியில் 50,000 சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 எபோ இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எல்லாராலையும் 50,000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ண முடியுமா, 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற தங்கத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற இது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம். பட் வந்து இந்த லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணும் பொழுதே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெபாசிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம குறைவான தங்கம் வச்சுருக்கோம், இல்லை குறைவாக அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத. இப்போ நான் எந்த கடையில் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன், என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் வாங்கின தங்கம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெபாசிட் பண்ணது பார்த்தீங்கன்னா வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அட்சய திதி, அதாவது 10/5/2024 வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வாங்கினேன். இது எவ்வளோ அமௌண்ட்டு உள்ளதுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1,36,794 ரூபா. இதுக்கு வந்து டெபாசிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் அட்சய திதி அப்போ நான் டெபாசிட் பண்ணேன். கோல்டோட ரேட்டு, அதாவது எவ்வளோ கிராம் நான் வந்து பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிராம் 169 மில்லிகிராமுக்குள்ள பழைய தங்கத்தை நான் வந்து கொடுத்து டெபாசிட் பண்ணியிருந்தேன். அன்னைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,435 ரூபா. அன்னைய ரேட்டு வந்து டோட்டலாக 25 கிராமுக்கு 1,36,794 ரூபா. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் நாங்கள் இப்போ பே பண்ணோம், அதாவது 4,042 ரூபா நாங்கள் பே பண்ணோம். இதில் இன்னொரு அடிஷனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைய கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைய கோல்டு ரேட்டுக்கு அவங்க போட்டிருக்கும் பொழுது 1,81,000 ரூபா வந்துருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சோம்னா கண்டிப்பாக அந்த 1,81,000க்கு தான்
ஜிஎஸ்டி போடுவாங்க அப்படின்னு நான் நினச்சோம். அப்படியே வந்து கடையில் அப்ரோச் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து அப்போ டெபாசிட் பண்ணும் பொழுது என்ன அமௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோரார்லெஸ் எனக்கு வந்து 3 பவுன் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாயிலேருந்து 30,000 வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் என்னால் வாங்க முடிஞ்சுது. இதுதான் எனக்கு வந்து கிடைச்ச லாபம். அதற்காக எல்லாரும் பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புது தங்கம் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வளையல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு. அதனால் வந்து இது வந்து நான் வந்து இந்த ஆப்ஷனுக்கு போனேன். இது எந்த கடையில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் தான் வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் வந்து வாங்கின வளையல். இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணும்பொழுது எனக்கு வந்து ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த வளையல் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 பவுன், அதாவது 24 கிராம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 கிராம் இருந்துச்சு. அதுக்கு வந்து என்னோடய பொண்ணுக்கு ஒரு டாலர் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினது. எங்கள் வீட்டில் வந்து இந்த வளையல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டேன். பட்டு ஒரு ஃபங்க்ஷன் வேருக்கு கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கும் தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இதை செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த வளையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யாருக்காவது வந்து ஐடியா இருக்குது, டெபாசிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு தோணுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கடைகளில் வாங்குங்க. எனக்கு தெரிஞ்ச கடைகளை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவும் இல்லாமல் வேறு கடைகளில் எங்கேயாவது இந்த மாதிரி டெபாசிட் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.